Hi guys, welcome to IMO. ஹலோ. கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்கும்ன்ற அந்த பிரம்மாண்டமான ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ விஷுவலா பார்க்கும்போது என்னமா செதுக்கி நிற்கிறார் தலைவர் சங்கர் வந்து அப்படின்ற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பயங்கரமா இருந்துச்சு. பட் ஸ்டோரி வைஸ் நமக்கு தெரியாது. பட் ஆனா விஷுவலா பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஸ்டன்னிங்கா இருந்துச்சு எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்லா தெரியுது அந்த படத்துக்கு எவ்வளவு அவங்க செலவு பண்ணிருக்கிறான்றது அந்த கேம் சேஞ்சர் ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கேம் சேஞ்சரை பத்தி எல்லாம் பேச போறதில்ல. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம். பட் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து எப்படி ஒரு தெலுங்குல ஒரு ராஜமௌழி வந்து மிகப்பெரிய டைரக்டரோ, அவர் இந்திய அளவுக்கு பேசப்படுறாரோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு ஆள் தான் சங்கர். ஸோ ராஜமௌலுக்கும் முன்னாடியே வந்து அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தரோம். தமிழ் சினிமாவுக்கு அவர் ஒரு ப்ரைடுன்னே சொல்லலாம். ஏன்னா கதையா இருக்கட்டும், அந்த பிரம்மாண்டமா இருக்கட்டும், அவரை நம்பி ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட பல ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடியா இருக்குதுன்ற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். பட் என்னன்னா, அவர் எடுத்த படங்கள்ல ஒரு 2010 11 நண்பன், எந்திரனுக்கு அப்புறம் வந்து அவர் எடுத்த எல்லாமே வந்து ஒரு ஒரு பிளாப் ஷோ மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2.0 வந்து இட்டு தான் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஐ படம் கூட ஒரு இட்டுன்னு தான் சொல்லலாம். பட் அது ஆடியன்ஸ் அவ்வளோ கவர்ந்துச்சா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா 2.0 வந்து இண்டஸ்ட்ரிட்டுன்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 800 கோடி சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வரையும் அது வந்து ரஜினி சார் கெரியர்ல வந்து மிகப்பெரிய படம். அப்படி இருந்தும் வந்து அதை எல்லாருமே திருப்திப்படுத்தான்னா அது நார்மலான சங்கர் படமா இல்லை. ஏன்னா எந்திரன் 1 பார்த்தவங்களுக்கு எந்திரன் 2 எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சங்கருடைய டவுன்பால் அப்படின்னு நினைக்க தோண வைக்குது. ஏன்னா ஒரு 10-14 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்து, அதாவது எல்லாருமே பேசுற மாதிரி ஒரு ஹிட் கொடுத்து. ஸோ அவரு கதை சூஸ் பண்றதெல்லாம் அப்படி ஆகுதா, இல்ல அவர் பட்ஜெட்டை நோக்கி ஓடுறதுனால அந்த மாதிரி ஃபிளாப் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ எதனால வந்து அவ்வளவு பெரிய ஆளும் இன்னைக்கும் அவருக்கு இருக்கிற கிரேஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த 2010க்கு முன்னாடி இருந்த சங்கர் வந்து இப்ப இல்லையோ அப்படின்னு தோண வைக்கிற மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு இந்தியன் 2 எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ரியலி ஷாக். ஏன்னா அவருடைய லாஸ்ட் படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6-7 வருஷம் விட்டு தான் இந்தியன் 2 வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இந்தியன் 2 பார்த்த உடனே அவ்வளோ ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். நீங்க அதுல காஸ்டிங்கா இருக்கட்டும், அந்த கதையா இருக்கட்டும், எல்லாருமே கிரிஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற அளவுக்கு பேச வச்சுட்டாரு. ஸோ அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து இந்த டவுன்பால் வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இத பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பிளாப் வர்றதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஸ்டோரி வைஸா அவர் சரியா சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? என்னதான் ஒரு லெஜெண்டரி டைரக்டரா இருந்தாலும், ஒரு பிரம்மாண்டமான டைரக்டரா இருந்தாலும், நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அவர் அப்டேட் எப்படி இருக்குன்னா, ஒரு டெக்னிக்கல் சைட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. படம் ஃபிலிம் மேக்கிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் ஸ்டோரி வைஸ்ல கண்டென்ட்ல எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். மற்ற அவர் பழைய படத்துல எடுத்துக்கும் போது இப்போ வர படத்துக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் நமக்கே தெரியுது. என்னதான் ஒரு படத்தை வந்து விஷுவலா காட்டிட்டா மட்டுமே படம் சக்சஸ் ஆயிராது. அந்த அளவுக்கு கண்டென்ட் ஸ்டோரி இருக்கணும், அந்த கேரக்டரைசேஷன் இருக்கணும், அதெல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னா, சங்கர் வந்து பட்ஜெட் நோக்கியே ஓடிட்டு இருக்கிறாரோன்ற ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும் எனக்கு. நான் இப்போ கேம் சேஞ்சர் படத்துக்கு கூட பாத்தீங்கன்னா 4 சாங் தான் இருக்கு. 4 சாங்ஸ் கிட்டத்தட்ட பட்ஜெட் 75 crores சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. 75 crores இது தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு. லாஸ்டா 2.2 வந்து பயங்கர படம் இட்டு இண்டஸ்ட்ரின்னு நம்ம பேசலாம். பட் அதுலயுமே பாத்தீங்கன்னா பெருசா ஸ்டோரி கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஆக்சுவலா அந்த படத்துல ஒரு இந்தியர் லவத்துன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் மட்டுமே 20 கோடி வந்து செலவு பண்ணிருக்காங்க ஒரு சாங் வந்து எடுக்கிறதுக்கு. பட் அந்த படம் அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா படத்துல இல்ல. படம் எண்ட்ல என் கிரெடிட்ல அந்த டைட்டில்லாம் வராங்களா லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்து படம் எடுக்கணுமான்ற ஒரு கேள்விக்குறி எப்பவுமே இருக்கு எனக்கு. ஸோ நீங்க வந்து பட்ஜெட்டை நம்பி, அதாவது அவர் கதையை நம்பி போனாலே அவர் படம் ஹிட் ஆகும். பட்ஜெட் வந்து சும்மா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கினாலே ஓகே. பட் கதை தான் வந்து அந்த வெற்றியுடைய சங்கரோட வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல? இல்ல அப்படியும் இல்ல, பட்ஜெட் இருக்கலாம். ஏன்னா படம் வந்து கிராண்ட் சைட்ல நம்ம வந்து அவருக்கு வேல்யூ தெரியும் நமக்கு. பட்ஜெட் இருக்கலாம். பட்ஜெட் மட்டுமே நம்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். வெறும் ஒரு படமா பார்த்தா விஷுவல்ல ஸ்டன்னிங்கா இருக்கும். பட்ஜெட் வந்து அழகா தெரியும். ஒரு இப்ப இந்தியா டூல என்ன பண்ணாங்கன்னா சூரியக்கு ஒரு ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அந்த செட்டப் மட்டுமே பாத்தீங்கன்னா 8 கோடி செலவு பண்ணிருக்காங்க அந்த ஒரு செட்டப் போறதுக்கு. பட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட பெருசா காட்டல. அங்கங்க ஒரு அவுட் ஆஃப் ஹவுஸ்ல இருந்து காட்டுறாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சீன் தான் இருக்கு. அது அவ்வளவு கிராண்டா தேவையா? அது ஸ்டோரி தானே. நம்ம எது இம்ப்ரெஸ் பண்ணணும்? ஸ்டோரி கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம விஷுவலா பாக்குறது எல்லாமே இருக்கும். இப்போ படத்தை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து ஈஸியா எல்லாம் இருக்கிற தமிழ் ரைட்டர் எல்லாருமே ஏமாத்திராங்கன்னு வச்சுக்கலாம். அவர் வச்சு நம்ம கிராண்டா படம் இருக்குன்னு சொல்லி அவர் ஃபுல் ஆர்டர் பண்ணி வச்சு லாஸ்ட்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. படமே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு.
3 வருஷம் படம் எடுத்து அவ்வளவு பட்ஜெட் போட்டு எடுத்து படத்தை வந்து ரிசல்ட் வந்து பெருசா இல்ல. அதோட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பெருசா படம் பண்ணவே இல்லை தமிழ் சினிமாவில். அதோட லாஸ்ட் படம். சோ அது அந்த தேவையில்லாத ப்ரொடக்ஷன். ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு அர்னால்டு கூட்டு வந்து ஒரு 30 கோடி வரும் ஆடியோ லான்ச்சிங் மட்டும் செலவு பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணி ஒரு 120 கோடி படம் எடுத்து ஒரு 200 கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணுதுன்னா அந்த ஒரு 3 இயர்ஸ் இருக்குல்ல கேப், அது ஒரு பெரிய லாஸ்ட் தான் கொண்டு போகுது. ஸோ அதுதான் என்னதான் பட்ஜெட்டா இருந்தாலும் கதை கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் அது ஒரு சக்சஸா இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சங்கர் வந்து லாஸ்ட் 10 வருஷம் அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ எஸ்கே நீங்க சொன்னா என்ன சொல்ல வரீங்க சங்கரோட டவுன்ஃபால் பத்தி? ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு ட்ரெஷர் தான் வந்து சங்கர். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா சினிமாவுக்கே வந்து அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர்ஸ்னா அதுல கண்டிப்பா இவர் பேர் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ரீசெண்டாக வந்த படங்களை பார்க்கும்போது வந்து நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு வந்துருச்சுன்ற மாதிரி இருக்கு, ஃபீலிங் ஒரு கஷ்டமா இருக்கு. அவர் எடுத்த படத்தை எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணலாம், அந்த அளவு வந்து ஒரு படங்களை கொடுத்துட்டு இருந்தவர் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய ஸ்டோரி டெல்லிங் தான், ஒரு ஸ்டோரியும் அந்த ரைட்டிங்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருடைய மெயின் ஒரு கோரே பாத்தீங்கன்னா இந்த சோசியல் இஷ்யூஸ், முதல்வனா இருக்கட்டும் இல்ல லைக் இந்தியனா இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அந்த அவருடைய அன்னியன் படமா இருக்கட்டும், எல்லாமே அந்த சோசியல் இஷ்யூஸ் நல்லா வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு அது கமர்ஷியலா வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி, ஆடியன்ஸ் கூட ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமா காட்டக்கூடியவர் தான் வந்து சங்கர். ஸோ அதனாலதான் வந்து அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு அந்த படங்கள் எல்லாமே, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆச்சு. அவர் பேர் இது வரைக்கும் நின்றுட்டு இருக்குன்னா அந்த மாதிரி படங்களை கொடுத்ததுனால தான். இப்ப என்னன்னா காலம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப இருந்தவங்களுக்கு வந்து அந்த சோசியல் இஷ்யூஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டைரக்டருமே வந்து அந்த மாதிரி படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து சோசியல் இஷ்யூஸ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். இப்ப இந்தியன் 2லயும் மறுபடியும் அதே போசுமே வந்து நமக்கு அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சோ அது கூட வந்து இவருக்கு ஒரு அந்த டவுன்ஃபாலுக்கு வந்து ஒரு ரீசனா இருக்கும்னு தோணுது. நான் இன்னொரு ரீசன் என்ன பாக்குறேன்னா, அவருடைய படத்து மேல நம்ம வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நம்ம இங்க வந்து தெலுங்குல எப்படி ராஜமௌலி, அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்ல அவர் கூட கம்பேர் பண்ணா கூட 2 பேருமே வந்து அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய ஆளுங்க. சோ அவரை கம்பேர் பண்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கு. ஏன்னா ஒரு பாகுபலி, அப்புறம் பாகுபலி 2, RRR இந்த மாதிரி ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ற மூவிஸ் எடுக்கும்போது வந்து நம்மளும் வந்து இங்க அப்படியே அங்க பார்த்துட்டு அப்படியே இங்க பாக்குற மாதிரி இவர் மேல ஒரு பயங்கர ப்ரெஷர் போட்டு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த மீட் பண்ணாதனால வந்து நமக்கே ஒரு ஓகே இவர் அதுதான் அவ்வளவுதான், இது பிளாப் ஆயிடுச்சு, சங்கர் அவ்வளவுதான் ஃபார்ம் அவுட் போயிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த 2-3 ரீசன் தான் மெயினா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து ஸ்டார்டிங் படத்துல எல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து சுஜாதா அவர் தான் வந்து ரைட்டரா இருந்திருக்காரு. ஸோ வந்து அந்த ரோபோட்டு, அப்புறம் வந்து நண்பன் இந்த படத்துல அவர் வந்து ரோபோ தான் நினைக்கிறாரு, அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண லாஸ்ட் படம். ஸோ சுஜாதா இல்லாதனால அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே அந்த ரைட்டிங் அவருடைய அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆன மாதிரி யாரும் வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரி, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், அந்த சோசியல் இஷ்யூஸை வந்து இவர் சொல்றது மறுபடியும் அதே சொல்றதுனால தான் வந்து நமக்கும் வந்து ஒரு சங்கரை வந்து நம்மளால அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துல வச்சு பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தான் அவருடைய டவுன்ஃபாலுக்கு ரீசனா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா இதுல வந்து நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. அவர் வந்து சுஜாதா வந்து அவர் வந்து மிகப்பெரிய ரைட்டர், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஜென்டில்மேனுக்கு அடுத்து அவர் இந்தியன் 2ல இருந்து கிட்டத்தட்ட எந்திரன் வரைக்குமே வந்து அவருக்கு வசனம் எழுதுறதா இருக்கட்டும், ஸ்டோரி லைன் எழுதுறதா இருக்கட்டும், அவர் வந்து பயங்கர பக்கபலமா இருந்தாரு. ஏன்னா நீங்க அந்த படத்துல இருக்கிற வசனம் எல்லாம் பார்த்தாலே ஒரு முதல்வனா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க அந்நியனா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், இந்திரன் எல்லா படமே வந்து உங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு கண்டிப்பா சுஜாதாவுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கைட் பண்ணிருக்காரு. இந்தியன் 2 ப்ரொமோஷன்ல கூட சொன்னாரு சங்கர், எனக்கு வந்து அவர் அப்பா மாதிரியே அவர் இல்லாத எனக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்ப ஆப்டர் அவர் 2008ல வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சங்கர் எடுத்த எல்லா படமே வந்து வேற ரைட்டர் மூலமா தான் போயிருக்காரு. மேபி நீங்க சொல்ற பாயிண்ட் அதுல ஒண்ணு வேலிட். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இருந்த சிங்க், அவங்க அப்டேட் ஆன விஷயம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா,
சோசியல் இஷ்யூவை அவர் வந்து எல்லா படத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஜென்டில்மேன்லும் சோசியல் இஷ்யூ தான், இந்தியன்லும் சோசியல் இஷ்யூ தான், சிவாஜிலும் சோசியல் இஷ்யூ தான். ஆனா ஒவ்வொரு படத்துக்கும் முதல் ஒன்லயும் சோசியல் இஷ்யூ தான். அப்படி ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம வெறுக்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும், அது டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த ஸ்டோரி வந்து அதை தூக்கிட்டு போகும். பட் அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாருமே ஒரு ஐயா இருக்கட்டும், அதுல வந்து நீங்க சோசியல் இஷ்யூன்னு பெருசா இருக்காது. அதுல வந்து விக்ரமுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பெருசா தெரியும். நண்பன் வந்து ரீமேக், அதை விட்டுறலாம். அதுக்கடுத்து வந்து எந்திரன் 2ல கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்பவே மார்வலுடைய பல படங்கள் எல்லாம் நம்ம பெருசா பார்த்துட்டோம். அதனால அந்த ஒரு கிராபிக்ஸா இருக்கட்டும், அந்த விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், நமக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் பெருசா தெரியல. அதுக்கு அடுத்து நீங்க இப்போ வந்து இந்தியன் 2 சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அதுல வந்து பிரம்மாண்டா நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு செட்டுக்கு 8 கோடி, ஒவ்வொரு பாட்டுக்கு 20 கோடி 15 கோடின்னு செலவு பண்ணாங்க. பட் இருந்தாலும் கதை இல்லாததுனால அது வந்து பெருசா நமக்கு தெரியல. ஒருவேளை கதை இருந்திருந்தா அது தியேட்டர்ல உட்கார வச்சிருக்கோம். கதை இல்லாததுனால அதை நம்ம உட்கார வைக்கல. சோ அவர் வந்து ஏன்னா அடுத்தது வந்து அவர் வேல்பாரி பண்றேன்னு சொல்றாங்க. வேல்பாரி வந்து ஒரு பயங்கரமான கதை. அதை வந்து எடுத்து ஒரு ராஜமௌழியோட ஒரு படம் எடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு வந்து தகுந்த மாதிரி கேரக்டர் இப்போ ஒரு ஏன்னா அது ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொல்றாங்க. அந்த 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாங்குற அளவுக்கு கேரக்டர் வேணும். சூர்யா, விக்ரம் இப்படின்னு சஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 2-3 மல்டி ஸ்டார் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்களோ, ஒரு எமோஷனலா இருக்கட்டும், நமக்கு புரியுற மாதிரியா இருக்கட்டும், அதை நம்ம எங்கேயுமே கேட்காத மாதிரியா இருக்கட்டும், அதை சொல்ற விதமும் அதை சொல்ற விஷுவலா இருக்கட்டும், அப்படி எடுத்துட்டு போனா மட்டும்தான் மிகப்பெரிய. பட் அதை வந்து இவரு இப்ப கேம் சேஞ்சர் வரைக்கும், இப்ப கேம் சேஞ்சர் நீங்க பார்த்த உடனே தெரியும், இதை பியூர் சங்கர் படம் தான், எந்த மாற்றமும் இல்ல. அதே சோசியல் இஷ்யூ தான் பேசும்போது அதை வந்து பிரம்மாண்டமா சொல்லியிருக்காரு. சோ அவர் வந்து இப்படியே போற வழி வந்து ஏன் அவர் சோசியல் இஷ்யூ மட்டும் தான் பேசணுமா, வேற ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படம் எடுக்க கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இதையே இன்னும் கிறிஸ்பா கொடுத்தா பயங்கரமா ஓடும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா சுஜாதா அவர் வந்து அவருக்கு பயங்கர பக்கபலமா தான் இருந்திருக்காரு ரைட்டிங்ல. முதல்வனுக்கு அப்புறம் தான் அவர் உள்ள வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாலகுமாரன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஜென்டில்மேன். இந்தியன்ல அவர் இருந்தாரு. இந்தியன்ல வந்து அவர் தான் வசனம் எழுதியிருக்காரு. ஸ்டோரி எழுதுற கூட வசனம் அவர் தான் இருந்திருக்காரு. இந்தியன்ல இருந்து கிட்டத்தட்ட இந்தியன் வரைக்கும் இருந்திருக்காரு. இந்த இவரும் ஆல்ரெடி இருந்திருக்காரு. இவரு தான் பக்கபலமா இருந்திருக்காருன்னு சொல்லி நான் பார்த்த ஆர்டிகல்லாம் இருந்துச்சு. சரி, அது கூட பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன சங்கர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் லூப்ல மாட்டின மாதிரி ஒரு ஃபீல். வழக்கமா இருக்கிற ஸ்டோரி தான் இருக்கு எல்லா படத்துல. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சோசியல் இஷ்யூ பேசுறதா இருக்கட்டும், இல்ல கரப்ஷன் பத்தி பேசுறதா இருக்கட்டும், என்னதான் டிஃப்ரெண்டா ஒரு படம் எடுத்தாலையும் எல்லாத்துலயும் இந்த படத்தோட டச் இருக்கும். எப்பவுமே அதான் இருக்கு. நான் வேற ஏதாவது ஜானர் ட்ரை பண்ணும் எப்பவுமே ஒரு ஆசை. ஏன்னா அது இப்ப ரன்பன் கூட ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஹிட்னா கூட அது ஒரு ரீமேக் படம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ரோபோட் வரைக்கும் தான் அவரோட ஹிட் படங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பெருசா ஹிட் ஆகல. அவர் கமர்ஷியலா ட்ரை பண்ணாம அதை தாண்டி வேற ஏதாவது ட்ரை பண்ணா மேபி ஹிட் ஆகலாம்னு எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. இந்த வேல்பாரி மாதிரி கதையை கொஞ்சம் எடுத்து தூசி தட்டி ஒரு பிரம்மாண்டமான அவர் கற்பனைக்குள்ள இந்த வேல்பாரி எல்லாம் போனா கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். வேல்பாரி பத்தி பேசினா சொல்றேன். ஒரு 1000 crore பட்ஜெட். ஆக்சுவலா இந்த அவரோட மார்க்கெட் அவ்வளவு இருக்குமான்றது டவுட் இந்த படத்துக்கு அப்புறம், கேம் சேஞ்சருக்கு அப்புறம். இப்ப கேம் சேஞ்சருக்கு எந்த மாதிரி நிலைமை இருக்குன்னா, தமிழ்நாடு தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 40 crores கேட்டாங்க. அது தில்ராஜ் வந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ப்ரொடியூசரு. பட் வந்து தமிழ்நாட்டுல 15 கோடி மேல கேட்கவே இல்லை. ஒரு தியேட்டர் ரிலீஸ். சங்கர் மாதிரி ஒரு தமிழ் சினிமாவோட டாப் டைரக்டர்னு சொல்லலாம். அவரோட படத்துக்கு 15 கோடி மேல கேட்கலன்றதால என்ன சொல்லிட்டாரு அவன் அந்த ப்ரொடியூசர் வந்து, நீங்க படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க, வர்ற இன்கம் வந்து எனக்கு நீங்க ஒரு 5% 10% எடுத்துட்டு எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தா போதும்னு சொல்லி இப்ப அந்த மாதிரிதான் பேச்சு போகுது. ஏன்னா தமிழ் சினிமால மிக உயர்ந்த டைரக்டர். அவரோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில ரொம்ப கம்மியா இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு அவரோட ரீசெண்ட் படங்கள்னால. சோ வேல்பாரி அளவுக்கு தாங்கமான்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எஸ்கே வச்சு ஒரு படம் பண்றதா இருக்கு இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பேசி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அந்த இந்த கேம் சேஞ்சர் கொடுத்துதான் அவரோட அடுத்தடுத்த படங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ்கே நீங்க சொன்ன ஒரு முதல்வனா இருக்கட்டும், இல்ல ஒரு இந்தியன், அப்புறம் வந்து சிவாஜி, ஒரு அந்நியன், இது எல்லா படத்துலயுமே வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி லைக் அவங்க ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க வந்து அது ஒரு பெரிய ஆளாவோ இல்ல வந்து ஒரு 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 இஷ்யூ பேசுற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆடியன்ஸ் கூட வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஸோ அதே ஃபார்முலா வந்து மறுபடியும் வந்து காமிச்சிட்டு இருந்தாலும் செட் ஆகாது. ஸோ அதனால அதுல இருந்து வெளியே வந்து ஸோ ஏதாச்சும் ஒரு புதுசா வந்து ட்ரை பண்ணா கூட அவருடைய திங்கிங்ல எந்த மாதிரி வருது அவுட்புட்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற நிலைமை இல்லை. ஏன்னா அவர் மேலேயும் ப்ரெஷர் இருக்குது ஏகப்பட்டதா. அதனால வந்து இவரு ரொம்ப யோசிச்சுதான் இந்த கேம் சேஞ்சர் கண்டிப்பா வந்து நல்லா போகணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா போனா மட்டும்தான் அவருக்கு எப்படியோ தெரியாது, தமிழ் சினிமாவை வந்து ஒரு காப்பாத்தணும்னா கண்டிப்பா வந்து அவர் மாதிரி ஒரு டைரக்டர் தான் முடியும். அவரு நல்லா பண்ணதான் வந்து நிறைய
இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பெருசாகும், நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க. ஸோ தமிழ் சினிமாவும் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ நிறைய பேருடைய அதனுடைய உழைப்பு இது எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து சங்கரா புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில கெத்தா சொல்லிக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல அவரை நம்பிதான் தமிழ் சினிமா இருக்குதுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அதே மாதிரி நீங்க மகாராஜா எடுத்த நித்திலன், எல்லாருமே பயங்கரமான டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆதிக் ரவி எல்லாரும். பட் இருந்தாலும் அவர் ஒரு ப்ரைடா நம்ம பாக்குறோம் எல்லா டைரக்டர்ஸும். நான் எப்படி கேட்கறேன்னா, இப்போ ராஜமௌலி ஒரு ஆளு தான். ராஜமௌலி வந்து பிரபாஸும் பேன் இண்டியா ஸ்டார் ஆக்கிட்டாரு. ஒரு ராம் சரணும் பேன் இண்டியா ஸ்டார் ஆக்கிட்டாரு. ஜூனியர் என்டிஆரும் பேன் இண்டியா ஸ்டார் ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்க அந்த பட்ஜெட்ல எடுக்கிற படங்களே வந்து ஒரு 1000 crore 1500 crore கலெக்ட் பண்ணும்போது வந்து அங்க ஒர்க் பண்ற எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகுது, அந்த இண்டஸ்ட்ரியும் வந்து டெவலப் ஆகுது. அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அந்த சினிமாவே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது இல்லையா? நான் அப்படி சொல்றேன். ஒரே ஒரு டைரக்டர் இவ்வளவு பாசிபிலிட்டி இருந்துச்சு. கரெக்டா பாசிபிலிட்டி கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து பயங்கரமா சக்சஸ் ஆனா அது அடுத்து வரும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும். ஒரு தமிழ் சினிமா மார்க்கெட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. பட் நீங்க வாரத்துக்கு ராஜமௌலியும் சங்கரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே விஷயம் என்னன்னா, சங்கரும் ராஜமௌலியும் ஒரே கேட்டகரி தான். பட் என்னன்னா சங்கர் வந்து அந்த சோசியல் இஷ்யூவை ஒரு பிரம்மாண்டத்தோட கொண்டு போகணும்னு நினைப்பாரு. எல்லா படமே அப்படிதான் இருக்கும். அவர் நீங்க எந்த படம் எடுத்துக்கினாலே அவர் அந்த லைனை விட்டு வெளியே வந்தது. அவர் அந்த லைனை விட்டு வெளியே வந்த ஒரே 2 படம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன்னு வந்து இன்னொன்னு வந்து பாய்ஸ். இது 2 தான் வந்து அந்த வெளியே விட்டு வந்த மாதிரி இருக்கும். ரோபோ கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து ராஜமௌலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எடுக்கிறாருங்க. அவர் அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணிட்டு தான் பட்ஜெட்டை நிர்ணயம் பண்றாரு. அவர் கதையை எழுதிட்டு கதைக்கு யாரு தேவையோ அந்த மாதிரிதான் அவர் யோசிக்கிறாரு. அப்ப வரும்போது அந்த கதை கூட அந்த பட்ஜெட் சேரும் போது அது வந்து பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ நீங்க RRRல அந்த ராம் சரணுக்கு ஒரு என்ட்ரி இருக்கும். அது வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, அது பாசிபிள் இல்ல. அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பாசிபிள். ஒரு கல்லை தூக்கி ஒரு தலைமையில எடுத்து போட்டா அவன் அதுக்கு மிச்சம் அந்த இடத்துல கூட நகர முடியாது. ஆனா நம்ம நம்பி உட்காந்து பாக்குறோம்னா அந்த ஸ்டோரி டெல்லிங்கும் அந்த அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும், அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மளையும் நம்ப வச்சிடுது. சோ அந்த மாதிரி ஒரு நம்புற மாதிரி ஒரு கதையோட வந்தா சங்கர்லாம் எல்லாருமே தட்டிடுவாருங்க. அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு அவர் 2010ல எந்திரன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவர். இன்னைக்கு வரையுமே அது புல்லரிக்க வைக்கும் நமக்கு. 2000 நீங்க 8-7ல நீங்க வந்து அன்னியன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவர், சிவாஜி மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவர். எல்லாமே வந்து விஷுவலா ஸ்டன்னிங்கா இருக்கும், கதையும் ஸ்டன்னிங்கா இருக்கும். அவர் இன்னைக்கும் விஷுவல் அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்காரு. பட் என்னன்னா அந்த ஸ்டோரி அதுதான் அவருக்கு மாட்டல. அந்த சங்கரோட டவுன்ஃபால்னு நம்ம சொல்றதை விட இப்ப வந்து எப்படி சொல்றோம்னா அந்த டூரேஷன், ஐ திங்க் அது எம்ஜி வந்து கரெக்டா முன்னாடி சொன்னாரு. அவர் அந்த டூரேஷனை பத்தி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த டூரேஷன் வந்து எப்படி அது வந்து கரெக்டா இருக்குதா அவர் பட்ஜெட்டுக்கும் அந்த படத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ வர படத்துக்கு வந்து பாட்டு வந்து பெருசா ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இப்போ வர படம் எல்லாம் மேக்சிமம் ஒரு பாட்டு இல்ல 2 பாட்டு தான் இருக்கு. பாட்டுக்காக இவ்வளவு கிராண்டா போயிட்டு செலவு பண்ணி பாட்டு எடுத்துட்டு இப்போ கேம் சேஞ்சருக்கு என்ன பண்றாங்கன்னா, படத்தோட டியூரேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லி பாட்டுல வந்து ட்ரிம் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபுல் வெர்ஷனா வராம பாட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டுல அந்த விஷுவல்ல அங்க பட்ஜெட் பெருசா செலவு பண்ணாம கதையில வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் ஒண்ணு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து ரொம்ப லேகா இருக்கு. அவர் படம் எடுக்கிறதே பாத்தீங்கன்னா 3-4 வருஷம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரே டைம்ல 2 ஒரு பேர்ல இந்தாட்டு கேம் சேஞ்சர் இந்தாட்டு இண்டியன் 2ன்னு சொல்லி டைரக்ட் பண்ணாம எடுக்கிற ஒரு படத்துல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனா பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இந்த 2-3 வருஷம் தேவையான்றது என்னோட கேள்வி. வேற ஏதோ ஒரு பீரியாடிக் பிலிமோ இல்ல விஎஃப்எக்ஸ் அதிகம் தேவைப்படுற பிலிமோ இந்த மாதிரி ஒரு 3-4 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படம் எடுத்தா ஓகே. பட் ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இந்த 2-3 வருஷம் படம் எடுக்கிறதுனால அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அவுட்டேட் ஆயிருது. ரொம்ப இப்போ எடுக்கிற ஸ்டோரி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு செட் ஆகலாம் கூட. அது இப்போ இந்தியன் 2 எடுத்துக்கோங்க. 2000 பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல கமலை வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் படம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம். அந்த ஒரு லேக் தான் அந்த படத்தோட பிளாப்புக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம ரொம்ப டிசிப்ளினா கொடுக்குற கொஞ்சம் டைம்ல படத்துக்கு வேலையை வந்து மும்முரமா செஞ்சு படத்தை வந்து அந்த படத்தை எடுக்கணுன்றது என்னோட கருத்தா இருக்கு. கரெக்டா அவர் டூரேஷன் பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. ஏன்னா ஒரு படம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 வருஷம் அப்படின்னு ஆயிடுச்சானா அதுல அன்னைக்கு இருந்து அந்த டேட்ல இருந்த அப்டேட்டட் விஷயம் எல்லாமே 4 வருஷம் கழிச்சு பழசாயிடும். ஸோ அதுவும் ஒரு போர் அடிக்கிற விஷயமா ஆயிடும். ஏன்னா அந்த 2018 நீங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு, கோவிட் வந்துச்சு, இந்த மாதிரி பல ரீசன் இருந்தா கூட அதுக்கு முன்னாடி படங்களும் அவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்தியனுக்கு அப்புறம் நண்பன் உடனே எடுத்தா கூட நண்பனுக்கு அப்புறம் எடுக்கவே 4 வருஷம் ஆயிடுச்சு. எடுக்கிறதுக்கு 3 வருஷம் கழிச்சுதான் ரோபோ 2 எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பெரிய கேப் எடுத்துக்கிறாரு.
பெரிய கேப் எடுத்துக்கிற அளவுக்கு கதையும் அந்த பிரம்மாண்டமும் தெரிஞ்சுன்னா நம்ம பெருசா பேச மாட்டோம். அவர் எடுத்துக்கிற டைம் ஒர்த்துடான்னு சொல்லுவோம். இப்ப ராஜமௌலிலாம் 2 வருஷம் 2.5 வருஷம் எடுத்துக்கிறாருன்னா அவருடைய அவுட்புட் வந்து பேச வைக்குது. பட் என்னன்னா சங்கருடைய அவுட்புட்ல பிரம்மாண்டமும் ஓரளவு பேச வச்சாலும் அந்த கதை வந்து இதுக்கா இவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்னு நம்மளையே கொஸ்டின் கேட்க வச்ச மாதிரி ஆயிடுது. சோ கண்டிப்பா அதை ரீதிங்க் பண்ண வேண்டிய விஷயம். பட் என்னன்னா நம்ம சொல்றதெல்லாம் அவர் கேட்க போறது இல்ல, அது வேற விஷயம். பட் ஆனா அவருடைய வெற்றி, அவருடைய அந்த நம்ம சங்கர் எப்படி கொண்டாடவும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அவருடைய படம் வரும்போதே. சோ அவர் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஒரு நல்ல மாசா கொடுத்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ஸ்டோரியோட கொடுத்தா அதனுடைய ரேஞ்ச் வேறவா இருக்கும். அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம சினிமாவை இன்னும் பயங்கரமா ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆவாங்க. இப்ப கங்குவா பிளாப் ஆனதுமே ஒரு 300 கோடி 350 கோடியில படம் எடுக்கணும்னா யோசிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய படம் சூர்யா வச்சு சிவா வச்சு தோத்துருச்சுன்னும் போது 350 கோடி இப்ப இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அதுவே அது ஒரு 350 கோடி டபுள் ஒரு 700 கோடியா கன்வெர்ட் ஆயிருந்தா எல்லாருமே ரெடியா இருந்திருப்பாங்க. ஓகே, ஒரு நம்ம சினிமா ஒரு 200 கோடி வசூல் பண்ணுதுன்னா நம்மளும் ட்ரை பண்ணலான்ட்டு. அது விழும்போது தான் யாருமே ட்ரை பண்ண போறது. அதே மாதிரிதான் சங்கர் படமும் இப்ப வந்து இந்த கேம் சேஞ்சர்ன்ற ஒரு படம் அவரோட கெரியர்ல ஒரு பயங்கரமான டேர்னா இருந்துச்சுன்னா வேல்பாரி எடுக்கிறதுக்கு எல்லா ப்ரொடியூசரும் வந்து வர போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிட்ட வச்சுக்கிட்டு அவர் தெலுங்குல ஒரு மார்க்கெட்டை உருவாக்கிட்டு வரும்போது அது வேற லெவல்ல கண்டிப்பா போட்ட காசு எடுத்துடலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். சோ அவர் அதை பண்ணணும். இது கூட வந்து அவருடைய ஸ்டோரி கிடையாது, கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரி எடுத்து அவரு டெவலப் பண்ண படம் தான். அதுல அவர் கிரெடிட்ஸ் கூட கொடுத்திருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி கேம் சேஞ்சர் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் டைரக்டர். அவர் வந்து இவ்வளவு பெரிய இட்டு கொடுத்தா ஒரு நல்ல விஷயம் தான். அப்பதான் வந்து அந்த வேல்பாரின்ற கதை, ஏன்னா வேல்பாரி கதையை வந்து நம்ம அந்த கதையை பத்தி பேசலாம்னு இருக்கிறோம். ஏன்னா அது அவ்வளவு பெரிய கதை, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒரு 1000 crore எடுக்கணும்னா அவர் வந்து ஹிட் கொடுத்துட்டு வந்தாதான் எல்லா ப்ரொடியூசருமே நம்புவாங்க. சோ அவரு பயங்கரமான ஹிட் கொடுக்கணும். அந்த ஹிட் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு வேல்பாரி மாதிரி ஒரு கதை வந்தா நாட் ஒன்லி தமிழனுக்கே பெருமை. ஏன்னா அந்த கதை வந்து எல்லா தமிழர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. சோ அது வந்து பிரம்மாண்டமான வெற்றி அடையும். சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா சங்கருக்கு வந்து இது டவுன் பாலன்னு சொல்றவரா, அவரு கொஞ்சம் நாம பெரிய ஆள்ரா, நம்ம வந்து பெரிய டைரக்டரா, நம்ம அந்த அந்தஸ்து இழந்துட்டே வரோன்றதை உணர்ந்து இந்த படத்துல அவர் ஹிட் கொடுத்தாருன்னா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கேம் சேஞ்சர் வெற்றி அடையணும், அதை நம்ம வாழ்த்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.